இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் இந்த பழங்களை சாப்பிட்டா நல்லது. ஸோ எந்தெந்த ஃப்ரூட்ஸ் யார் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய டயட் பிளான் சொல்லும்போது சித்தர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் முறைகள், டயட்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் சாப்பிடுங்க, எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ரூட்ஸ் யாரும் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் இதை நோக்கியே நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எந்த டைமில் சாப்பிடலாம்? நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே, ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டைமில் சாப்பிடணும், நைட் சாப்பிடக்கூடாது, ஃபுட்டு எடுக்கும்போதே நடுவில் சாப்பிடக்கூடாது. எது தாங்க சரியான நேரம்? நம்ம ஃப்ரூட்ஸை எப்படி சாப்பிட்லாம், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், இது எல்லாமே நிறைய டவுட் உங்களுக்கு. பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், ஸோ சத்துக்கள் எல்லாமே உடல் நலனுக்கு அவ்வளவு ஏற்றது. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும், ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து அது எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் ஸோ பேலன்ஸாக இருக்குது. அதனால் டைஜஷன் நார்மலாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதயம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல தினம்தோறும் எடுத்துக்கக்கூடிய பழங்களை நம்பர் 1. பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நல்லா சுகர், மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம குடிப்போம். அப்படி இல்லாமல் ஸோ ரெகுலராக தினம்தோறும் இந்த பழ வகையில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு மலச்சிக்கல், இன்டைஜஷன் சரியாக வந்து செரிமானம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் இந்த பழங்களை சாப்பிட்டா நல்லது. ஸோ எந்தெந்த ஃப்ரூட்ஸ் யார் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய டயட் பிளான் சொல்லும்போது சித்தர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் முறைகள், டயட்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் சாப்பிடுங்க, எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அது எல்லாமே சாப்பிடும்போது அந்த உணவு முறைகளில் ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ரூட்ஸ் யாரும் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் இதை நோக்கியே நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எந்த டைமில் சாப்பிடலாம்? நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்களே, ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டைமில் சாப்பிடணும், நைட் சாப்பிடக்கூடாது, ஃபுட்டு எடுக்கும்போதே நடுவில் சாப்பிடக்கூடாது. எது தாங்க சரியான நேரம்? நம்ம ஃப்ரூட்ஸை எப்படி சாப்பிட்லாம், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், இது எல்லாமே நிறைய டவுட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது தினம்தோறும் ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி தான் இது நமக்கு இருக்குது. ஸோ பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், ஸோ சத்துக்கள் எல்லாமே உடல் நலனுக்கு அவ்வளவு ஏற்றது. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும், ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து அது எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் ஸோ பேலன்ஸாக இருக்குது. அதனால் டைஜஷன் நார்மலாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதயம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல தினம்தோறும் எடுத்துக்கக்கூடிய பழங்களை நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் வாழை. ஸோ வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறது குழந்தை பருவத்திலேருந்தே இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நேந்திரம் வாழை நல்லா வேக வைத்து கொடுக்கறது, அதை ட்ரை பண்ணி பவுடராக்கி கொடுக்கறது, அந்த தசைகள் வலிமையாக இருக்க இது பயன்படுது. அதே மாதிரி செவ்வாழை. ஸோ செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அனிமியா இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம செவ்வாழை தாராளமாக தினம்தோறும் ஒன்றொன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழையில் இருக்கக்கூடிய நிறைய வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதையுமே நம்ம ஏதாவது 1, 2 நம்ம எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடலாமா? இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம். உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற வாழை எந்த வகை எடுக்கணும்னு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யா அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் நல்ல ஒரு தோற்பு சக்தி இருக்கக்கூடியது. சுகர், பிபி, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல விதமான சங்கடங்களை, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த பைல்ஸோ, ஃபிஸ்டுலாவோ, சுகர் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்குங்க, அதுக்குமே இந்த கொய்யா பழம் தினம்தோறும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க ஒரு சிலர் சொல்கிறீங்க இந்த கொய்யா பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா,
அது சாப்பிட்டா கிட்னியில் கல் வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் அந்த பழத்தை அந்த கொட்டையோட நல்லா மென்று விழுங்கணும். அப்படி நம்ம கொட்டையோடு சாப்பிடும்போது கற்கள் உருவாகாது. ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அதனாலேயே அவாய்ட் பண்ணுறீங்க. அப்படி கிடையாதுங்க. கொய்யாப்பழம் எடுக்கும்பொழுது மலச்சிக்கலே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 3வது முக்கியமானது மாதுளை. மாதுளை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதுளை முத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் பார்த்திங்கன்னா இதய தசைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதயம் வலிமையாக இருக்கிறதுக்கு மாதுளை ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ இதயம் ரத்த ஓட்டம் சீராக இருக்க, இதய துடிப்பு நார்மலாக இருக்கிறதுக்கு, மெயினாக நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு மாதுளை அவ்வளோ சிறந்தது. ஸோ ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும், ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ இதற்குமே வயிறு புண்களை ஆற்றுவதற்கும் மாதுளை தாராளமாக நீங்கள் மாதுளையை எடுத்துக்கலாம். ஸோ தினந்தோறும் எடுத்துக்கலாம், இல்லை வாரத்துக்கு 2-3 முறையாவது தவறாமல் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆரஞ்சு. இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு ரொம்ப சிறந்ததுங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய உடல் நலனை பாதுகாக்கக்கூடியது. ஸோ ரொம்ப பேர் ரொம்ப டயர்டாக இருக்குங்க, வெளில போயிட்டு வந்தோடனே ஒன்றுமே முடியலங்க, டயர்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலில் மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது, எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆரஞ்சு, அதை சாராக கூட எடுத்துக்கலாம். ஆரஞ்சோ சாத்துக்குடியோ நீங்கள் சாராக எடுக்கும்போது உடலில் அவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அடுத்து 5வது முக்கியமான ஒரு பழம். ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது பன்னீர் திராட்சை, கொட்டையோடு இருக்கக்கூடிய உள்ள சீட்ஸ் இருக்கணுங்க. ஸோ இந்த பன்னீர் திராட்சையை எடுக்கும்பொழுது நம்ம உடலில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாமே உதிர்ந்து ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோயிங் தரணும். அப்படின்னா சருமத்துக்கேற்ற அந்த சாறு நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 6வது நாவல்ங்க. ஸோ இந்த நாவல் பழம் இப்போ நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சமயங்களில் அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு இந்த நாவல் ரொம்ப முக்கியமானது. ஸோ தவறாமல் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதனுடைய கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொட்டையுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி இந்த சர்க்கரையோட அளவு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு குறைப்பதற்கு இந்த நாவல் பழம் பயன்படுது. ஸோ சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு பழம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 7வது முக்கியமான ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி. எல்லா சீசன்லேயும் எப்பயும் கிடைக்கக்கூடியதுங்க. ஸோ பப்பாளி எடுக்கும்போது சர்க்கரை நோயாளிகளில் இருந்து சரும பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக தினம்தோறும், ஏன் இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் கூட எடுக்கும்போது விட்டமின் ஏ இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நம்ம சரும பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் பப்பாளி எடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு இந்த பப்பாளியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உடல் நலனில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நல்லா சுகர், மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம குடிப்போம். அப்படி இல்லாமல் ரெகுலராக தினம்தோறும் இந்த பழ வகையில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு மலச்சிக்கல், இன்டைஜஷன் சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மலச்சிக்கல் தீர்றதுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் தேவையில்லாத கழிவுகள் சேராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கவனமாக இந்த மாதிரியான ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சாலட் மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போதும் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து, ஸோ அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் மெயின்டைன் பண்ணும், சருமமும் நமக்கு பொலிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பழ வகைகளை உணவில் சேர்த்துக்கோங்க. மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.